ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோனிஸ் எஜுகேஷன். இன்றைய தலைப்பு சிந்து சமவெளி நாகரிகம். வாங்க சேர்ந்து படிக்கலாம். தொல்லியல் ஆய்வாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டறிய என்னென்ன முறைகள் பின்பற்றாங்கன்னு படிப்போம். அகழ்வாராய்ச்சி மூலமாக கிடைக்கும் பொருட்களை வைத்து காலத்தை அறிகின்றனர். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறார்கள். வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிகின்றனர். காந்தப்புல வருடியை பயன்படுத்தி நிலத்தடியை ஆய்வு செய்கிறார்கள். ரேடார் கருவி மூலம் தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா என்பதை அறிகின்றனர். அகழ்வாராய்ச்சி மூலம் காலத்தை அறிகின்றனர். இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துறாங்க. வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்களின் மேற்பரப்பை கண்டறிகின்றனர். காந்தப்புல வருடியை பயன்படுத்தி நிலத்தடியை ஆய்வு செய்கின்றனர். ரேடார் கருவி தொலை நுண்ணுணர்வு முறை மூலம் தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா என்பதை அறிகின்றனர். தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிகிறாங்க. நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடி, மேற்பரப்பை கண்டறிய வான்வெளி புகைப்படங்கள். இந்த மாதிரி தொல்லியல் ஆய்வாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டறிகிறார்கள். நெக்ஸ்ட், உலகின் தொன்மையான நாகரிகங்கள் எதெல்லாம் படிப்போம். கிமு 3500 முதல் 2000 வரை மெசபடோமியா நாகரிகம். கிமு 3100 முதல் 1100 வரை எகிப்து நாகரிகம். கிமு 1700 முதல் 1122 வரை சீன நாகரிகம். கிமு 3300 முதல் 1900 வரை சிந்துவெளி நாகரிகம். கிமு 3500 முதல் 2000 வரை மெசபடோமியா நாகரிகம். 3100 முதல் 1100 வரை எகிப்து நாகரிகம். 1700 முதல் 1122 வரை சீன நாகரிகம். 3300 முதல் 1900 வரை சிந்துவெளி நாகரிகம். நெக்ஸ்ட், சிந்து சமவெளி நாகரிகத்தோட புவியியல் எல்லை கால வரையறையை பற்றி படிப்போம். சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த இடம் தெற்கு ஆசியா. அதன் காலப்பகுதி வெண்கல காலம். காலம் கிமு 3300 முதல் 1900. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் இது தீர்மானிக்கப்பட்டது. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இன்னும் ஆராய்ச்சி நடக்கிறதுனால அதன் பரப்பளவு 1.5 மில்லியன். இன்னும் அங்க அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனால 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வரை சொல்றாங்க. நகரங்கள் 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. புவியியல் எல்லை கால வரையறை. இடம் தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலம் கிமு 3300 முதல் 1900. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்ல இருந்து 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வரை. நகரங்கள் பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. நெக்ஸ்ட், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு எதெல்லாம் பார்க்கலாம். மேற்கே பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை. மேற்கே பலுசிஸ்தான் அதன் மக்ரான் கடற்கரை வரை பரவி இருக்குது. பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜண்டோர் இதுதான் அதோட பகுதி. பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை இருக்கிற பகுதி எது அப்படின்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜண்டோர். கிழக்கே காஹர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, அதாவது ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. வடக்கே இல்லைன்னா வடகிழக்கே ஷாடுகை ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. தெற்கே மகாராஷ்டிரா வரை டைமாபாத். டைமாபாத் மகாராஷ்டிரால இருக்கு. மொத்தத்தில் இதன் மைய பகுதிகள் எதுன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான், இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்கள். இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டரிலிருந்து 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வரை பரவி இருக்கு. திரும்ப ஒரு தடவை படிச்சிருவோம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கே பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, அதாவது பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜண்டோர். கிழக்கே காஹர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, அதாவது ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. வடக்கே அல்லது வடகிழக்கே ஷாடுகை அது ஆப்கானிஸ்தானத்துல இருக்கு. தெற்கே மகாராஷ்டிரா வரை டைமாபாத், அதாவது மகாராஷ்டிரால டைமாபாத்ங்கிற ஏரியா வரைக்கும். நெக்ஸ்ட், சிந்து சமவெளி 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. தொடக்க ஹரப்பா நாகரிகம் கிமு 3300 முதல் கிமு 2600 வரை.
முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் கிமு 2600 முதல் கிமு 1900 வரை. பிந்தைய ஹரப்பா நாகரிகம் கிமு 1700 வரை. கிமு 3300 முதல் கிமு 2600 வரை தொடக்க ஹரப்பா நாகரிகம். நெக்ஸ்ட் 2600 முதல் 1900 வரை முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம். அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைய தொடங்கியது. அது எது வரைக்கும் இருந்தது அப்படின்னா கிமு 1700 வரை. இது பிந்தைய ஹரப்பா நாகரிகம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் இந்த புதையுண்ட நகரத்தை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு படிப்போம். போஆ அதாவது கிபி 1826 ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். 1826 ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். அவர் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். அந்த பாழடைந்த செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். அப்போ அந்த பாழடைந்த செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டவர் சார்லஸ் மேசன். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. ஹரப்பா நாகரிகம் கிமு 3300 முதல் 1900 வரை இருந்தது. ஆனா கிபி 1826 ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். நெக்ஸ்ட் கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது சுட்ட செங்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. 1826 அப்புறம் 1856 பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது சுட்ட செங்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. இப்பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைத்தது. இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவருக்கு 1856 இப்பகுதியில் ஒரு முத்திரை கிடைத்தது. 1853, 56, 75 ஆகிய ஆண்டுகளில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்டார். ஸ்டீடைட் நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன. இந்த ஒரு முத்திரை மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா ஸ்டீடைட் நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன. லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அளிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் சர் ஜான் மார்ஷல் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்றார். இவரது முயற்சியின் மூலம் ஹரப்பாவில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. 1826 சார்லஸ் மேசன், 1853 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், நெக்ஸ்ட் சர் ஜான் மார்ஷல். இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர். சர் ஜான் மார்ஷல் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர். சர் ஜான் மார்ஷல் தலைமையில் கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர். கிபி 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் சர் ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட் கிபி 1940 RMV வீலர் அகழ்வாய்வுகள் நடத்தினார். கிபி 1940 RMV வீலர் அகழ்வாய்வுகள் நடத்தினார். கிபி 1831 அம்ரி என்ற இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வருகை தந்தார். கிபி 1831 அம்ரி என்ற இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வருகை தந்தார். இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI இது 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவரால் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. இந்திய தொல்லியல் துறை 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவரால் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. நெக்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம் இந்த பெயர் அழைக்கப்பட்டதற்கான காரணத்தை பார்ப்போம்.
நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரமாகும். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரமாகும். ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி உள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. கிமு 3000 இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்படும். அதாவது கிமு 3000 இந்தியாவின் வடமேற்கு பகுதி பாகிஸ்தானில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்படும். ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. சிந்துவெளி நாகரிகம் உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்று. நம்ம உலகின் பழமையான நாகரிகங்கள் எதெல்லாம் பார்த்தோம்? மெசபடோமியா, எகிப்து, சீனா, இந்த மாதிரி பழமையான நாகரிகங்கள் பார்த்தோம். அதுல ஒண்ணு சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்று. சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம் எனலாம். இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம் சிந்துவெளி நாகரிகம். பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம். 4 நாகரிகங்கள் பழமையானதா இருந்தது. அதுல பெரிய பரப்பளவு கொண்டது சிந்து சமவெளி நாகரிகம் தான். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல தான் இருந்தது. உலகிலேயே முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் கட்டினது சிந்து சமவெளி நாகரிகத்துல தான். ஹரப்பா மக்களின் எழுத்துக்களுக்கான பொருட்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதால் ஹரப்பா நாகரிகம் பற்றி முழுமையாக அறிய முடியாமல் உள்ளது. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் C14 முறை என்று அழைக்கப்படுகிறது. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் C14 முறை என்று அழைக்கப்படுகிறது. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலமாகும். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு. சிந்து சமவெளி நாகரிக காலம் வெண்கல காலமாகும். அதாவது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம். சிந்து சமவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தனர். ஹரப்பா மக்களின் உணவு மீன், பறவை, இறைச்சி. இந்த சிந்து சமவெளி மக்களின் உணவு மீன், பறவை, இறைச்சி. ஹரப்பா மக்களின் ஆடை பருத்தி, கம்பளி. ஹரப்பா மக்களின் ஆடை பருத்தி, கம்பளி. நகர திட்டமிடுதலை நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் அமைதியை நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர். நகர திட்டமிடுதலை நிர்வகிக்க, வணிகத்தை மேம்படுத்த, அமைதியை நிலைநாட்ட, வடிகால் அமைப்பை பராமரிக்க ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர். குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டன. குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டன. சிந்து சமவெளி நாகரிகத்தோட அறிமுகம் அவ்வளவுதான். சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெல்லாம் இருந்தது, அதை யார் கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன பொருட்கள் கண்டெடுத்தாங்க, இதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வெளிப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.